ஹே காய்ஸ், ஃபைனலாக யமஹாவோட RD350 அப்படிங்கிற இந்த ஒரு ரெட்ரோ ஸ்டைல் 350cc பைக் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் இந்த 2025 லான்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த RD350 பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலத்தில் இந்தியாவில் ஒரு ஃபேமஸான ஒரு பைக்காக இருந்தது. பட் லேட்டராக இந்த பைக்கோட அப்கிரேட் பண்ண முடியாதனாலையும் அதே சமயம் இந்த பைக்கோட காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வரும். ஏன்னா இந்தியாவில் இது ப்ரொடக்ஷன் பண்ணுறதில்ல அப்படிங்கிறதுனாலையும் பார்த்திங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போ திரும்பவும் இந்தியாவில் இந்த RD350 லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி யமஹா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த பைக்குக்கு ரைவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமஹா வந்து பார்த்தீங்கன்னா இந்த RD350 ஹோண்டாவோட சிபி மாடல் CB350, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CB350 டீலக்ஸ் இந்த மாதிரியான பைக், அப்புறம் ஹைனஸ் CB350 இந்த மாதிரியான பைக்ஸுக்கும் நம்ம ராயல் என்ஃபீல்டோட பைக்ஸ், அதாவது கிளாசிக் 350 இருக்கட்டும் இல்லை ஹண்டர் 350 இந்த மாதிரியான பைக்லாம் ஒரு ரைவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிளாசிக்கான ஒரு RD350 அப்படிங்கிற இந்த ஒரு யமஹாவோட பைக்கை ரீலான்ச் இந்தியாவில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர் 2 lakh rupeesல இந்த பைக் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இது அண்டர் 2 lakh rupees அப்படின்னா டெஃபினட்டாக நான் கண்டிப்பாக வாங்க போகிறேன். நீங்கள் அண்டர் 2 lakh rupeesனா இந்த RD350 பைக்கை வாங்குவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் இந்த பைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350cc சிங்கிள் சிலிண்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பார்த்தீங்கன்னா 36 ஹார்ஸ் பவரும் 40 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போக் வீல்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. சர்க்குலரான LED ஹெட்லாம்ப், LED டெயில் லைட், இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலஜன் பல்பில் தான் கொடுக்க போகிறாங்க. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் ட்வின் ஷாக் அப்சர்வர் தான் வரப்போகுது. மோனோ ஷாக் கொடுத்தாங்க அப்படின்னா பைக்கோட ஓவரால் டிசைனே வந்து சேஞ்ச் ஆகிடும். அதனால உங்களுக்கு ஷாக் அப்சர்வர் தான் இந்த பைக்கில் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. சைட்ஸில் அங்கே எக்ஸாஸ்டும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரப்போகுது. அண்ட் முக்கியமான விஷயம் ஃப்ளாட்டான சீட்டுங்க. ஸோ ஃப்ளாட்டான சீட் அப்படிங்கும் போது இந்த பைக்கோட அந்த லுக் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ ஃப்ளாட்டான சீட்டில் நம்ம ரைடர் அண்ட் பில்லியன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணலாம். இதை நீங்கள் லாங் ரைடுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் நீங்கள் ஒரு சிட்டியில் அப்புறம் டிராஃபிக்கில் டெய்லி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இந்த RD350 வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பைக்கோட மைலேஜ் டெஃபினட்டாக 35 ஒரு 36 அந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க வரும் மைலேஜை பொறுத்த வரைக்கும். டாப் ஸ்பீட் டெஃபினட்டாக உங்களுக்கு 130 140க்கு மேலே இந்த பைக்கால் தாராளமாக வந்து டாப் ஸ்பீட் வந்து கொண்டு வர முடியும். அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செமி கிளஸ்டராக இருக்கும், டிஜிட்டல் அனலாகாக இருக்கும், அதில் ப்ளூடூத் கனெக்ஷனும் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் டீப்பான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துச்சுன்னா நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு ஸ்போக் வீல்ஸ் தாங்க வரும். ஸோ ஸ்போக் வீல்ஸ் தான் இருந்தால் மட்டும்தான் RD350 பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டான ஒரு லுக்காக இருக்குங்க. ஸோ ரீலான்ச் அப்படிங்கும்போது பழைய RD350க்கும் இப்போ 2025 மாடல் அப்படின்னும் போது நமக்கு ஸ்போக் வீல்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பைக்காக இருக்கும். அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து இருக்க போகுது. ஆப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே எர்கனாமிக்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் வீல்ஸும் பார்த்தீங்கன்னா 17 inch வீல்ஸ் தான் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் நல்ல உங்களுக்கு சூப்பரான ஸ்போக் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு சைட்ஸில் அங்கே எக்ஸாஸ்ட் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ், கெப்பாசிட்டி, அதோட சவுண்ட் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு கிக் ஸ்டார்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ கிக்கர் அப்படிங்கிறது இந்த RD350 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 2025 பெருசாக R15 MT15 மாடல் FZயை தவிர பெருசாக வேறு எந்த மாடலும் யமஹா இந்தியாவில் வந்து ரீலான்ச்சிங்கோ இல்லை லான்ச்சோ பண்ணல. ஆல்ரெடி இந்த பைக்ஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த மாடலுமே இல்லை. ஸோ RX100 வருது அப்படின்னு சொன்னோம். ஸோ அதுக்கும் லேட் ஆகுது போல். இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டர் XSR மாடலெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால RD350 ஒரு தரமான பைக்காக லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 2025 பாரத் எக்ஸ்போ, ஆட்டோ எக்ஸ்போ டெல்லியில் நடந்ததில் ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி இதெல்லாம் லான்ச் ஆகலாம். பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் சிங்கிள் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, ரியரில் ட்ரம் பிரேக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேறு ஏதாவது அப்டேட்ஸ் அண்ட் இதோட கான்ஃபிகரேஷன் ஏதாவது தெரியும், இல்லை லான்ச் டேட் என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். உங்களுக்கு RD350 அப்படிங்கிற யமஹாவோட பைக் பிடிக்குமா அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த பைக்கை பற்றி நீங்கள் நியூஸ் அண்ட் அதோட அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஹாவ் அ குட் டே.